Good afternoon, sir. Good afternoon, sir. Good afternoon, everyone. Good afternoon, sir. 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 ஸோ இன்னைக்கு கிளாஸில் ஃபஸ்ட்டு இந்த நேற்று இன்கம்ப்ளீட்டான ஒரு ப்ரோக்ராம் அது பார்த்துட்டு வில் கண்டினியூ வித் த ஸ்ட்ரிங் ஹேண்டலிங் இன் சி. அந்த என்சிஆர் கேல்குலேஷன் அப்படின்ட்டு டே பிஃபோர் எஸ்டர்டே வந்து கொடுத்த ஒரு ப்ரோக்ராம். இது இவ்வளோ தூரம் சொன்னதுக்கப்புறம் கொஞ்சம் பேர் அதுக்கு வந்து ரெஸ்பாண்ட் பண்ணியிருந்தீங்க. கொஞ்சம் பேர் கரெக்டாகவும் போட்டிருந்தீங்க. கொஞ்சம் பேருக்கு வந்து ஹெல்ப் தேவைப்பட்டுச்சு, அவங்களும் பண்ணிட்டாங்க. Okay, now let us discuss about that program. And after discussing about that program, we will continue with our discussion about string handling in C language. String handling in Cல ஓரளவுக்கு நேற்று எப்படி இன்புட் வாங்கி எப்படி டிஸ்பிளே பண்ணுறது ஸ்ட்ரிங்கு அப்படின்னு சொல்லி மட்டும் நேற்று கிளாஸில் வந்து பார்த்துருக்கோம். இன்னும் ஃபர்தர் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு இன்றைக்கி கொஞ்சம் எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம்ஸ் எடுத்து பார்ப்போம். Our first program is this NCR. ஆல்ரெடி NCR கால்குலேட் பண்ணுறதுக்கான ஃபார்முலா வந்து சொல்லிட்டேன். எந்த இடத்துல NCR யூஸ் ஆகுது, இப்போ 3 டேஸாக NCR பற்றி சொல்லிட்டு இருக்கேன். இது வரைக்கும் NCR வந்து எதுக்காக பயன்படுத்துகிறோம், ஃபார் வாட் பர்பஸ் NCR இஸ் பீயிங் யூஸ்ட் அப்படின்னு சொல்லி யாராவது பழைய புக்கையோ இல்லைன்னா நெட்டையோ ரெஃபர் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டிங்களா NCR என்ன பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு? n factorial divided by r factorial into n minus r the whole factorial. So this is the formula to calculate the NCR. But for what purpose? ஏதோ ஒரு ஃபார்முலா இருக்குது, கொடுத்தாச்சு, கால்குலேட் பண்ணிட்டோம். நிறைய பேர் அவுட்புட்டும் காமிச்சிங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இஃப் யூ டேக் 5c2 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா the value of 5c2 is 10. எல்லாம் ஓகே, பட் என்ன இந்த 5 2ன்றது என்ன, y எதனால் இது 10 வருது, வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ், ப்ராக்டிக்கலாக இது வந்து எந்த இடத்துல நம்ம இதை வந்து யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? ஆர் இன் சிம்பிள் n காம்பினேஷன் ஆர் அப்படின்னு பயன்படுத்துகிறோம். இது என்ன மாதிரி இடத்துல ப்ராக்டிக்கலாக இந்த மாதிரி இந்த ஃபார்முலாவை நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்? ஆர் வாட் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஃப்ரம் NCR? சொல்லுங்கள், NCR அப்படின்னா இது வந்து என்ன டாப்பிக்கில் வருதுன்னு சொன்னீங்க இன்றைக்கி ஒரு நாள்? ப்ராபபிலிட்டி அப்படின்ற ஒரு டாபிக் கீழே வருது அப்படின்ட்டு சொன்னாங்க. ஓகே, லெட் இட் பி. ஸோ இப்போ இது வந்து எந்த இடத்துல ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு யாருக்குமே தெரியாதா? நோபடி நோஸ். மேக்ஸில் இப்போ மேக்ஸில் இது ஆக்சுவலாக கம்ப்யூட்டர் ரிலேட்டடான டாபிக் கிடையாது, ஜென்ரலாக மேக்ஸில். இப்போ மேக்ஸில் வந்து உங்கள் ஸ்கூலில் நடத்தும் போது நீங்கள் கேட்டிருக்கணும்ல இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக எந்த சுச்சுவேஷனில் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்ட்டு. யூ ஆல் வாட்ச் கிரிக்கெட் இல்லை? கிரிக்கெட் மேக்ஸிமம் நிறைய பேர் பார்ப்பீங்க, எல்லாருமே பார்ப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்காதவங்க யாராவது இருக்கீங்களா? நோபடி. எல்லாருமே கண்டிப்பாக பார்ப்பீங்க. அதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன ஒரு கேல்குலேஷன் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்க போகிறேன். நீங்கள் அது எப்படி அப்படின்ட்டு எனக்கு சொல்லணும். There are actually 3, இதே எடுத்துப்போம், இதே எக்ஸாம்பிள் இருந்து எடுத்துப்போம். 5c2 அப்படின்னு சொல்லி எடுத்துப்போம். There are actually okay, not this example, a different one. There are actually 3 cricketing teams. 3 டீம் வந்து இருக்குது. 3 டீம் இருக்குது. ஒரு கிரிக்கெட் மேட்ச் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எத்தனை டீம்ஸ் வந்து சேர்ந்து ஒரு மேட்ச் வந்து விளையாட முடியும்? ஒரு மேட்ச்சில் 2 டீம் விளையாடலாம். 3 டீம் இருக்குது இல்லையா? ஸோ டோட்டலாக எவ்வளோ மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணினா ஒருத்தவங்களோட இன்னொருத்தவங்க என்ன செய்ய முடியும், மேட்ச் கண்டக்ட் பண்ண முடியும்? 3 டீம் இருக்குன்னு வச்சுப்போமே. 3 டீம், ஒரு டீம் வந்து லெட் அஸ் டேக் இந்தியான்னு ஒரு டீம், பாகிஸ்தான் ஒரு டீம், ஸ்ரீலங்கா. 3 டீம் இருக்குது, இந்தியா, பாகிஸ்தான் அண்ட் ஸ்ரீலங்கா. நீங்கள் வந்து மேட்ச் வந்து கண்டக்ட் பண்ணணும். ஸோ தட் ஈச் டீம் பிளேஸ் வித் த அதர் 1 டைம். ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட ஒரு டைம் வந்து விளையாடலாம். அப்படின்னா மொத்தம் எத்தனை மேட்ச் கண்டக்ட் பண்ணினா இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா, ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு எத்தனை மேட்சஸ் வந்து விளையாடலாம்? 2 matches. 2 matches. Between whom? எப்படி? வாட் ஆர் த 2 matches? சொல்லுங்கள்.
ஒரு டீம் இன்னொரு டீமோட ஒரு டைம் விளையாடணும். என்னென்ன மேட்சஸ் நடத்தினா எல்லாருமே அதர் டீமோட விளையாண்டுருவாங்க இன்னும் ஒரு டைம். பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டால் இந்தியாவோட ஒரு டைமும் ஸ்ரீலங்காவோட ஒரு டைம். ஸோ பாகிஸ்தானுக்கு 2 மேட்ச்சு. அது மாதிரி இந்தியான்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்தியா மஸ்ட் பிளே வித் பாகிஸ்தான், இந்தியா மஸ்ட் பிளே அனதர் மேட்ச் வித் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்கான்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்ரீலங்கா மஸ்ட் பிளே 1 மேட்ச் வித் இந்தியா அண்ட் அனதர் மேட்ச் வித் பாகிஸ்தான். ஸோ டோட்டலி ஹவு மெனி மேட்சஸ் மஸ்ட் பி கண்டக்டட்? எத்தனை மேட்ச் வந்து நடத்தி ஆகணும்? 2 மேட்சஸ். 3 விளையாடலாம் சார். பாகிஸ்தான் 2 மேட்ச் விளையாடணும், இந்தியா 2 மேட்ச் விளையாடணும், ஸ்ரீலங்கா 2 மேட்ச் விளையாடணும். ஃபைனல் வைக்கலாம் சார். புரியல? 3 matches, sir. 3 மேட்சஸ் வரும். நல்லா ஆமா சார், யோசிச்சு சொல்லுங்க. ஃபைனல் வரும் சார். 4 வைக்கலாம் சார். ஃபைனல் நான் சொல்றது ஃபைனலாக பற்றி சொல்லவே இல்லை. ஒரு டீம் இன்னொரு டீமோட மோதணும். மோதனா மொத்தம் ஹவு மெனி மேட்சஸ்? 6 மேட்ச் சார். இந்த 3 டீமும் இன்னொரு டீமோட ஒரு டைம் விளாடணும், அவ்வளோதான். விளாடணும் அப்படின்னா டோட்டலாக எத்தனை மேட்சஸ் கண்டக்ட் பண்ணால் ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட விளாண்டுற முடியும்? ஸோ இந்தியா விசஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்ச்சு. அப்போ நீங்கள் ஒரு கண்ட்ரியும் தனித்தனியாக எடுத்து பாருங்கள். பாகிஸ்தான் மொத்தம் எத்தனை மேட்ச் விளாடணும்? இந்தியாவோட ஒரு மேட்சும் ஸ்ரீலங்காவோட ஒரு மேட்சும் 2 மேட்சஸ். இந்தியா எத்தனை மேட்ச் விளாடணும் வித் பாகிஸ்தான்? பாகிஸ்தானோட ஒன்றும் ஸ்ரீலங்காவோட ஒன்றும். ஸ்ரீலங்கா எத்தனை மேட்ச் விளாடணும்? 2 matches. யார்? Pakistan, Sri Lanka versus India. இந்தியான்னு விளாடணும். ஸோ டோட்டலாக ஹவு மெனி மேட்சஸ் கண்டக்ட் பண்ணி ஆகணும்? 6. டோட்டலாக 6 மேட்சஸ் கண்டக்ட் பண்ணி ஆகணுமா? நம்ம டேலண்ட்டு. ஓகே, எழுதி பார்ப்போமா இதை? எப்படி ஒரு மேட்சும் நீங்கள் அப்படியே உங்கள் நோட்லேயே வந்து போடுங்களேன். இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான், இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தான் ஒரு மேட்ச்சு. இந்தியாவிலேருந்து ஆரம்பிப்போம். அப்புறம் இந்தியா இன்னொரு மேட்ச் யாரோட? இந்தியா வெர்சஸ் Lanka. ஸ்ரீலங்கா. இந்தியா வெர்சஸ் ஸ்ரீலங்கா. இந்தியாவோட மேட்சஸ் வந்து முடிஞ்சிருச்சு. அடுத்தது பாகிஸ்தான் போவோம். பாகிஸ்தான் யாரோட விளாடணும்? Pakistan versus India அதான் ஆல்ரெடி போட்டோமே. versus Sri Lanka. ஸோ இந்தியா வெர்சஸ் பாகிஸ்தானாக இருந்தால் என்ன, பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்காவாக இருந்தால் என்ன, பாகிஸ்தான் வெர்சஸ் இந்தியாவாக இருந்தால் என்ன, போத் ஆர் த சேம். இல்லை, இந்தியா பாகிஸ்தான் மேட்ச்னாலும் பாகிஸ்தான் இந்தியா மேட்ச்னாலும் ஒன்று தான். அப்போ அது ஆல்ரெடி நீங்கள் எழுதிட்டீங்க, அது திரும்ப ஒரு டைம் நீங்கள் எழுதக்கூடாது. ஏன்னா ஒரு ஜோடி ஒரு டீம் அப்படின்னு சொல்லி 2 டீம் வந்து ஒரு மேட்ச் தான் வந்து ஒரு டைம் வந்து தான் மோதுறாங்க இன்னொரு டீமோட. அப்படி பார்க்கும்போது திரும்ப ஒரு டைம் பாகிஸ்தான் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா பாகிஸ்தான் ஆல்ரெடி இந்தியாவோட ஒரு மேட்ச் எழுதியாச்சு. அப்போ இன்னொரு மேட்ச் எழுதணும்னா ஸ்ரீலங்காவோட தான் வந்து எழுதணும். ஸோ அப்போ பாகிஸ்தான் வெர்சஸ் ஸ்ரீலங்கா. ஓகே, அவ்வளோதான். இப்போ வந்து ஸ்ரீலங்கா எடுத்து பாருங்கள். ஸ்ரீலங்கா மஸ்ட் பிளே வித் இந்தியா. ஸோ ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா ஆல்ரெடி இருக்கா லிஸ்ட்டில்? ஸ்ரீலங்கா வெர்சஸ் இந்தியா இங்கே இருக்குது. ஸ்ரீலங்கா வெர்சஸ் பாகிஸ்தான் இருக்கா? அதுவும் இருக்குது. ஸோ டோட்டலாக எத்தனை மேட்ச் கண்டக்ட் பண்ணாலே போதும்? 3 matches. 3 மேட்சஸ் கண்டக்ட் பண்ணாலே போதும். ஓகே, இதை இப்போ நம்ம போட்டு பார்த்து சொல்கிறோம். இதுவே இந்த கேல்குலேஷனே அதிகமாக போச்சு, அதிக நம்பர் ஆஃப் டீம் இருந்தது அப்படின்னா அது வந்து எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ டேக் ஐபிஎல் எடுத்துக்கிட்டிங்கன்னா மொத்தம் எத்தனை டீம் இருக்குது? டோட்டலி ஹவு மெனி டீம்ஸ் ஆர் தேர்? ஐபிஎல்ல எத்தனை டீம் இருக்குன்னு கேட்டால் தெரியலையா? 6ஆ? டோட்டலி தேர் ஆர் 8 டீம்ஸ் இல்லையா? ஐபிஎல்ல வந்து 8 டீம் இருக்கு. ஓகே, உங்களுக்கே தெரியும் ஐபிஎல் எப்படி கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு டீம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா அவங்க ரிமைனிங் டீம் எல்லாரோடையும் எத்தனை மேட்ச் விளையாண்டாகணும்? லீக் மேட்சஸ். இப்போ நேற்றோட முடிஞ்சிருச்சு இல்லை? 2 முடிஞ்சிருச்சு. 2 விளையாடணும். நம்ம அந்த 2 விட்டுருவோம். அவங்க 2 டைம்ஸ் விளையாடணுன்றதை விட்டுருவோம். இப்போ ஒரு டீமு மற்ற 7 டீமோட ஒரு டீமும் ரிமைனிங் 7 டீமோட விளையாடணும் அப்படின்னா மொத்தம் எத்தனை மேட்ச் கண்டக்ட் பண்ணி ஆகணும்? 14 மேட்ச் சார். 14 மேட்ச்சில் ஒரு டீமு மற்ற எல்லா டீமோடையும் விளையாண்டுற முடியுமா? யூ ஹேவ் டோட்டலி 8 டீம்ஸ். அந்த 8 டீமை நீங்கள் 2 பிரிக்கணும், 2 கம்பைன் பண்ணணும். நாட் பிரிக்கணும், கம்பைன் பண்ணணும். Totally you have 8 teams and they must be combined 2 teams per match. ஒரு மேட்சுக்கு 2 டீம் வேணும். அதை தான் நம்ம இந்த மாதிரி கேல்குலேட் பண்ணுறோம். 8C2 மொத்தம் 8 கிரிக்கெட் டீம். ஒரு மேட்ச்சில் 2 டீம் இருக்கும். ஸோ அப்போ டோட்டலி யூ ஹேவ் 8 ஐட்டம்ஸ்
அந்த 8 ஐட்டம்ஸை ரெண்டாக நீங்கள் பிரிச்சிங்கன்னா எத்தனை விதமான காம்பினேஷனில் நீங்கள் பிரிக்கலாம் அப்படின்னு சொல்லி எத்தனை விதமான காம்பினேஷன்ஸ் வரும் அப்படின்ட்டு பார்க்குறது தான் வந்து இந்த 8C2. 8C2னா 8 டீம்ஸ். டோட்டலி தேர் ஆர் 8 டீம்ஸ். ஒரு மேட்ச்சில் ரெண்டு டீம். அப்படி பார்த்தா ஒருத்தவங்க இன்னொருத்தவங்களோட மோத வைக்கணும் அப்படின்னா டோட்டலாக எவ்வளோ மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும்னா 8C2 மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணி ஆகணும். 8C2 எப்படி கால்குலேட் பண்ணுவீங்க? இந்த ஃபார்முலா இருக்கு இல்லையா? எஸ் சார். அதை வச்சு கால்குலேட் பண்ணி சொல்ல முடியுமா? வாட் இஸ் 8 ஃபேக்டோரியல்? உங்கள்கிட்ட தான் கேட்கணும். 8 ஃபேக்டோரியல் என்ன அப்படின்ட்டு. ஃபேக்டோரியல் ஆஃப் 8 40320. ஃபேக்டோரியல் ஆஃப் 8 வந்து 40320. ஓகே, அப்போ இஸ் ஈக்குவல் டு 40, அதாவது 40,320. இதுதான் வந்து 8 ஃபேக்டோரியல் டிவைடட் பை ஆர் ஃபேக்டோரியல். ஆர் ஃபேக்டோரியல் வந்து 2 தான். 2 ஃபேக்டோரியல் ரொம்ப ஈஸியாக கால்குலேட் பண்ணிடலாம். 2 தான் இன்ட்டு n மைனஸ் ஆர். n மைனஸ் ஆர்னா 8 மைனஸ் 2. 8 மைனஸ் 2னா 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல் ஆல்ரெடி உங்களுக்கே வந்து தெரியும்ல. வாட் இஸ் 6 ஃபேக்டோரியல்? 720 இன்ட்டு 720. ஓகே, ஸோ இப்போ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணால் மொத்தம் எத்தனை மேட்சஸ் வந்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி இதில் வந்து இருக்கும். ஸோ இதை நம்ம ஒரு கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டு இதை போட்டு பார்க்கலாம். ஸோ கேல்குலேட்டர் எடுத்துக்கிட்டு 28ன்னு எப்படிமா அதுக்குள்ளே போட்டிங்களா? ஃபேக்டோரியல் போட்டு அப்படியே ஃபேக்டோரியல் நம்பரை கேன்சல் பண்ணிடலாம் சார். சரி, ஓகே. 40,320 divided by 2 divided by 720 which is equal to 28. அப்போ ஒரு டீம் இன்னொரு டீமோட எல்லாருக்கும் ஒரு சான்ஸ் எல்லா டீமோடையும் கொடுக்கணும்னா 28 மேட்ச் வந்து நடத்தி ஆகணும். இதை தான் என்ன பண்ணியிருப்பாங்க, 28 + 28 அப்படின்னு சொல்லி டோட்டலாக வந்து 56 மேட்சஸ் வந்து கண்டக்ட் பண்ணி முடிச்சிருந்துருப்பாங்க. ஏன்னா 2 டைம் இல்லை மோதணும் ஒரு டீமும் இன்னொரு டீமோட. நம்ம 2 டைம் மோதணுன்றதை விட்டுருவோம். ஸோ ஈச் டைம் இஃப் தே வாண்ட் டு ஃபேஸ் த அதர் டீம்ஸ் ஒன் டைம் 28 மேட்சஸ் மஸ்ட் பி கண்டக்டட். ஸோ தெரியுதா என்சிஆர் எந்த மாதிரி இடத்துல யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி கேல்குலேஷன்ஸ் எல்லாம் போடுறதுக்கு தான் வந்து யூஸ் ஆகுது. நான் கிரிக்கெட்டை வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிளாக வந்து எடுத்துக்கிட்டேன். இது வேறு காம்பினேஷன்ஸ்லாம் கூட யூஸ் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏதோ ஒரு கேம் இருக்குது. அந்த கேமில் வந்து 3 டீம் ஒன்றாவே கலந்துக்கணும். ஒரே மேட்ச்சில் 3 டீம் வந்து கலந்துக்கிற மாதிரி ஏதோ ஒரு கேம் இருக்குன்னு வச்சிங்களேன். இல்லை 4 டீம் ஒன்றா கலந்துக்கிற மாதிரி ஒரே மேட்ச்சில் வந்து கலந்துக்கிற மாதிரி இருக்குன்னா அதுக்கு வந்து 8C3 8C4 அப்படின்னு சொல்லி கேல்குலேட் பண்ணணும். ஸோ n ஆக்சுவலி ரெப்ரசன்ட்ஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ். மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது, நம்ம இந்த எக்ஸாம்பிளை பொறுத்த வரைக்கும் அந்த ஐட்டம்ஸ்ன்றது டீம்ஸ். மொத்தம் எத்தனை ஐட்டம்ஸ் இருக்குது அதை வந்து நீங்கள் ஒன்று சேர்க்குறீங்க. ரெண்டாக சேர்க்கும் போது எவ்வளோ விதமான காம்பினேஷன்ஸ் கிடைக்குது அப்படின்றது தான் இந்த என்சிஆர், வேறு ஒன்றும் கிடையாது. இது இவ்வளோ பெரிய கேல்குலேஷன் போட்டு தான் கண்டுபிடிக்கணும்னா இதுக்கெல்லாம் ஆக்சுவலாக வந்து ஃபார்முலா இதுன்றதுனால since this is a formula we got derivation like this. பட் இதை ஷார்ட்கட் டெக்னிக்ஸ் எல்லாம் வந்து இருக்குது. இப்போ நீங்கள் இதை வந்து நம்ம போடணும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 8C2 கண்டுபிடிக்கணும் அப்படின்னா மேனுவலாக கண்டுபிடிக்கணும்னா we have a simple technique. என்ன சொல்லுங்கள் பார்ப்போம். ஏதோ தர்ஷினி ட்ரை பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். எப்படி அப்படியே நீங்கள் போட்டு பார்த்துட்டீங்க. 8 ஃபேக்டோரியல்னா எழுதிட்டீங்க. 8 × 7 × 6 × 5 × n minus r 6 4 அதே 6ல இருந்து ஃபுல்லுமே 3 கேன்சல் × பண்ணிடலாம் சார். 2 × 1 இதான் 8 ஃபேக்டோரியல். அதனால ஃபுல்லாக அவங்க எழுதிட்டாங்கன்னு நினைக்கிறேன் நோட்டில். டிவைடட் பை 2 ஃபேக்டோரியல். 2 ஃபேக்டோரியல் வந்து 2 × 1 இன்ட்டு 2னே போட்டுக்கலாம் சார். 2னே போட்டுக்கலாம். இன்ட்டு 6 ஃபேக்டோரியல். 6 ஃபேக்டோரியல்னா 6 × 5 × 4 × 3 × 2 × 1 6 × 5 × 4 × 3 6ல இருந்து அப்படியே கேன்சல் பண்ணிட்டு 2 8 இது ஃபுல்லாகவே அப்படியே கேன்சல் ஆகிடும். அப்புறம் இதையும் கட் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து 4 × 7 × 4 வந்து 28. ஓகே, இது வந்து ஒரு ஷார்ட்கட்னு சொல்ல முடியுமா நம்ம? இப்போ இதுவும் கொஞ்சம் பெருசாக தான் வந்து போட்டிருக்கோம். ரொம்ப சிம்பிளாக இதை விட ஷார்ட்டாக வந்து செய்யலாம். எப்படி தெரியுமா யாருக்காச்சும்? எனிபடி எல்ஸ்? நோபடி நோஸ். இதை விட சிம்பிளாக வந்து கேல்குலேட் பண்ணுறது என்சிஆர் வேல்யூவை. ஓகே அதான் இதிலேருந்து தான் இதை விட சிம்பிளானா இதை பேஸ் பண்ணியே தான் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். எப்படி அப்படின்னா இப்போ 8C2 இருக்குல்ல, 8ல் ஆரம்பிக்கிறோம்.
ஆர் வேல்யூ வந்து 2, என்சிஆர் ஆர் வேல்யூ வந்து 2. அப்போ 8 × 7 மட்டும் தான் போடணும். 8 × 7 ரிமைனிங்லாம் போட வேண்டாம். டிவைடட் பை 2 ஃபேக்டர் 1 × 2. ஸோ 8C2ன்றது 8 × 7 டிவைடட் பை 1 × 2 போட்டாலே போதும். இது ஏன் இதை போட்டு அடிச்சுட்டு இங்கே பாருங்கள், அதுதான் நீங்கள் செஞ்சுருக்கோம். அதை போட்டுட்டு ரிமைனிங் திங்ஸை வந்து அடிச்சிட்டு இருக்கிறோம். தட் இஸ் நாட் ரெக்வயர்ட். டேரெக்டாகவே 8 × 7 டிவைடட் பை 1 × 2. வேற ஒரு எக்ஸாம்பிள் எடுத்து சொல்கிறேனே. ஆக்சுவலாக இது வந்து ரொம்ப ஷார்ட்கட் டெக்னிக்கு. இதாவது இன்டீஜர் டேட்டா டைப்போடைய ரேஞ்செல்லாம் தாண்டி போகுது. 40,320ன்றது இன்டீஜர் டேட்டா டைப்போடைய ரேஞ்சை வந்து தாண்டி போகுது. ஸோ நம்ம ஃபேக்டோரியலில் கண்டுபிடிச்சி இந்த ஃபார்முலாவில் போட்டு பண்ணுறதுன்றது அதிகமான மெமரியை யூஸ் பண்ணுற ஒரு சுற்றி வளைச்சி செய்கிற ஒரு டெக்னிக்கு. பட் இருந்தாலும் நம்ம அந்த டெக்னிக்கில் தான் இப்போ செய்ய போகிறோம். அதுக்கப்புறம் இதை சிம்பிளிஃபைடாக எப்படி செய்கிறது அப்படின்ட்டுலாம் நீங்கள் யோசித்து உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக வந்து கொடுக்க போகிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த மாதிரி ஒரு டெக்னிக்கில் கூட நம்ம வந்து செய்யலாம் அப்படின்றது தான். வேற ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் 12C3. இது ஆக்சுவலாக ஈஸியாக போட்டுடலாம். 12C3னா 12 ஃபேக்டோரியலில் கண்டுபிடிக்கணுன்ற அவசியமே கிடையாது. என்ன செய்யலாம்? 12 × 11 × 10 டிவைடட் பை 1 × 2 × 3. தட்ஸ் ஆல். இல்லை, ரொம்ப சிம்பிளாக இருக்குல்ல. 3 × 2 இதை வந்து நம்ம ஸ்ட்ரைக் அவுட் பண்ணலாம். 6னா இது வந்து 2. ஸோ டோட்டலி வாட் யூ கெட் 22 × 10 வந்து 220. பட் 12 ஃபேக்டரில் கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு எவ்வளோ டைம் எடுக்கும் இல்லையா? ஸோ லைக் திஸ் ஆல்சோ யூ கேன் கேல்குலேட். பட் நம்ம இப்போதைக்கு ஃபார்முலாவை பயன்படுத்தி செய்ய போகிறோம். இந்த மெத்தடில் நீங்கள் ஹோம்ஒர்க்காக எனக்கு செஞ்சு காட்டணும். இந்த மெத்தடில் புரிஞ்சுதாது? இந்த மெத்தட் சிம்பிள் மெத்தட். ஆனால் ப்ரோக்ராமாக எழுதும்போது இது கொஞ்சம்லாம் ஒன்றும் இல்லை. ஏன்னா மேலே ஒரு லூப்பு, கீழே ஒரு நியூமரேட்டர் தனியாக கேல்குலேட் பண்ண போகிறீங்க, டினாமினேட்டர் தனியாக கேல்குலேட் பண்ண போகிறீங்க. நியூமரேட்டர் டிவைடட் பை டினாமினேட்டர் போட்டிங்கன்னா ஆன்சர் வந்துட போகுது. ஸோ இதை நீங்கள் ஹோம்ஒர்க்காக வந்து செய்யணும். இப்போவே நீங்கள் அதை எழுதிக்கிங்க, இதை நோட் பண்ணிக்கங்க. இந்த மெத்தடில் எனக்கு நீங்கள் ஃபேக்டோரியலை கேல்குலேட் பண்ணணும். இப்போ நான் எழுத போகிற கோடிங் வந்து இந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். இது கோடிங் சின்னது, பட் லாஜிக் வந்து கொஞ்சம் யோசித்து மூளை உள்ளவங்க மட்டும் இதை போட முடியும். ரைட், இப்போ வில் கோ டு த கோடிங் பார்ட்டு. இப்போ நான் பண்ணின கோடிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ பண்ண போகிற கோடிங் கூட பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் வந்து ரொம்ப சிம்பிள் தான். என்னென்னா 3 times யூ ஹவ் டு கேல்குலேட் த ஃபேக்டோரியல். ஆல்ரெடி வி ஹவ் ரிட்டன் அ ப்ரோக்ராம் டு கேல்குலேட் ஃபேக்டோரியல் எப்படி கேல்குலேட் பண்ணுறதுன்ற ப்ரோக்ராம் ஆல்ரெடி எழுதிட்டோம். அந்த ப்ரோக்ராமை பேஸ் பண்ணி தான் இப்போ இந்த ப்ரோக்ராமே இப்போ நான் வந்து எழுத போகிறேன். அது ஒரு டைம் ஃபேக்டோரியலை கேல்குலேட் பண்ணி அந்த நம்பருடைய ஃபேக்டோரியலை டிஸ்பிளே பண்ணுச்சு. இங்கே நம்ம 3 times கேல்குலேட் பண்ண போகிறோம். தட்ஸ் ஆல். ஓகே, ஸோ now let us see how to do the program. இப்போ சிம்பிளாக அந்த ஃபஸ்ட் இந்த சென்ஸ் அந்த ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான அந்த கோடிங்கை வந்து ஃபஸ்ட்டு நான் எழுதுகிறேன். இது ஆல்ரெடி ஏதோ நான் கொஞ்சம் பேர் யூடியூப்லலாம் கூட பார்த்து தெரிஞ்சுக்கிட்டீங்க. என்ன கிளாஸில் இருந்தது இது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம்? தர்ஷினி, ஏதோ ஒரு பர்டிகுலர் டேட் அன்றைக்கி தானே இது வந்து நடத்தியிருந்தோம் ஃபேக்டோரியல். 21st அக்டோபர் 28வது கிளாஸு 21st அக்டோபர். யூடியூப்பில் பார்த்தீங்க அப்படின்னா இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும், ஃபேக்டோரியல் எப்படி கேல்குலேட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி. ஓகே, அன்றைக்கி தான் ஆக்சுவலாக ஈவினிங் கிளாஸ் கூட நடத்தினான்னு நினைக்கிறேன். ஈவினிங்காக அன்றைக்கி ஆக்சுவலாக கிளாஸை ரெக்கார்ட் பண்ணாமல் 2 times அந்த கிளாஸை வந்து நான் நடத்தினேன். மார்னிங்கில் மிஸ் பண்ணவங்களுக்காக ஈவினிங் அடிஷ்னலாக ஒரு கிளாஸ் ஒன்று வச்சு ஃபுல் 1 hour அப்பயும் வந்து எடுத்து அதை தான் ரெக்கார்ட் பண்ணி நான் யூடியூப்பில் பப்ளிஷ் பண்ணியிருந்தேன். ஒரு 15 ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும், 15 or 20 ஸ்டூடெண்ட்ஸோ மட்டும் அதுக்கு வந்திருந்தாங்க. Okay, now let us I am going to just repeat the same program. Now I am not going to explain this program. ஏன்னா இது ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம். இதனோட எக்ஸ்ப்ளனேஷன் வேணும்னா இப்போ யூடியூப்பில் 28வது கிளாஸ் நம்பர் 28 போய் பார்த்துக்குங்க. ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணியிருக்கோம். அப்புறம் என் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் வந்து அதில் யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அப்புறம் எஃப் அப்படின்னு இன்னொரு வேரியபிளை வந்து நம்ம யூஸ் பண்ணியிருந்திருப்போம். அதுக்கப்புறம் வந்து என் வேல்யூவை இன்புட் வாங்கியிருந்திருப்போம். print of enter a number அப்படின்னு சொல்லி என் வேல்யூவை இன்புட் வாங்கியிருப்போம். அதை ஸ்கேன்எஃப் வழியாக ரிசீவ் பண்ணி ஸ்கேன்எஃப் பர்சன்டேஜ்லி ஆம்பர்சண்ட் என் அப்படின்னு போட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் வி இனிஷியலைஸ்டு த வேல்யூ ஆஃப் எஃப் டு 1, எஃப் இஸ் ஈக்குவல் டு 1 அப்படின்னு சொல்லி இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அப்புறம் ஃபார் லூப்பில் ஐயும் வந்து 1லேருந்து எனக்கு ஸ்டார்ட் ஆகணும். ஐ லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு என் வரைக்கும் எனக்கு போகணும். ஐ ப்ளஸ் ப்ளஸ் அப்படின்ட்டு போட்டிருந்தேன்.
அதுக்குள்ளார ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும்தான், சிங்கிள் ஸ்டேட்மெண்ட். எஃப் இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஸ்ட்ரிக் ஐ ஆர் எஃப் ஆஸ்ட்ரிக் ஈக்குவல் டு ஐ அப்படின்னு சொல்லி கூட வந்து போடலாம். எங்கே வரணும் செமிகோலன்? ஸ்கேன்எஃப்பில். அதுக்கப்புறம் பிரிண்ட்எஃப்பில் the factorial of percentage d is percentage d அப்படின்னு போட்டு f வேல்யூவை டிஸ்பிளே பண்ணியிருந்தோம். ஸோ திஸ் இஸ் அ ப்ரோக்ராம் விச் வி ஹவ் ரிட்டன் ஆல்ரெடி அண்ட் ட்ரை ரன் கூட இதை பண்ணி பார்த்தாச்சு அன்றைக்கி. ஓகே, ஸோ வி ரன் திஸ் ப்ரோக்ராம். ரன் பண்ணும்போது percentage d, ஓகே, இந்த இடத்துல என்ன ப்ராப்ளம் வருது? n வந்து போடல, n, fன்னு வரணும். ஓகே, ஸோ ஒன்ஸ் அகைன் வி ரன் திஸ் ப்ரோக்ராம். இப்போ என்டரி நம்பர்னு கேட்குது 6 அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா the factorial of 6 is 720. ஸோ இப்போ ஒரு நம்பருடைய ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்கான கோடிங் வந்து இதுதான். பட் இதை நான் 3 தடவை நம்ம ரிப்பீட்டடாக எழுதணும்னு அவசியம் இல்லை. ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிற போர்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த 3 இந்த லைன் தான் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு நம்ம இது வந்து இது வந்து n ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்குது. இது எத்தனை n ஃபேக்டோரியல்னால் இங்கே நம்ம n போடுறதுனால, இந்த குட்டி பாக்ஸ்குள்ளார n போட்டிருக்கிறதுனால இது n-உடைய ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்குது. இப்போ என்சிஆர் கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு 3 ஃபேக்டோரியல், n-ம் r-ம் இன்புட்ஸ், n அண்ட் r ஆர் த இன்புட்ஸ். நான் இப்போ என்னென்னலாம் கண்டுபிடிக்கணும்னா n ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி அதை ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ணணும். அதை நான் வந்து மேபி ஏதோ ஒரு வேரியபிள் எக்ஸ்ன்னு வந்து எடுத்துக்கிறேன், எக்ஸ்ன்னு சொல்லி ஒரு வேரியபிளில் n ஃபேக்டோரியலை ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆர் ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கணும், ஆர் ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி அதை ஒய் அப்படின்னு சொல்லி வேறு ஒரு வேரியபிளில் நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். அப்புறம் n-r நீங்கள் n-r உடைய ஃபேக்டோரியலை வந்து கண்டுபிடிச்சி அதை மேபி நான் இசட்டில் வந்து நான் ஸ்டோர் பண்ணிக்கிறேன். ஆல்ரெடி த ஃபார்முலா இஸ் n ஃபேக்டோரியல் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் இன்ட்டு n-r ஃபேக்டோரியல். n-r ஃபேக்டோரியல் யூ கேன் ஜஸ்ட் ரீப்ளேஸ் பை எக்ஸ், ஒய் அண்ட் இசட். n ஃபேக்டோரியலை தான் நம்ம எதில் வச்சுருக்கோம்? எக்ஸ்ன்ற வேரியபிளில் வச்சுருக்கோம். எக்ஸ் டிவைடட் பை r ஃபேக்டோரியல் என்ன வேரியபிளில் வச்சுருக்கோம்? ஒய்ன்ற வேரியபிளில் வச்சுருக்கோம். மல்டிப்ளைட் பை n-r ஃபேக்டோரியல் என்ன வேரியபிள் வச்சுருக்கோம்? இசட். ஸோ இப்போ எக்ஸ் டிவைடட் பை ஒய் இன்ட்டு இசட் அப்படி போட்டிங்க அப்படின்னா எனக்கு வந்து என்சிஆருடைய வேல்யூ வந்து எனக்கு கிடைச்சிரும். ஸோ ஐம் கோயிங் டு யூஸ் திஸ் டெக்னிக் ஹியர். ஸோ இப்போ இந்த 3 லைன் கோடிங் வந்து n ஃபேக்டோரியலை கண்டுபிடிக்கிறதுக்கு இதை நான் இன்னும் சிம்பிளிஃபை பண்ணி இது 2 லைனில் கூட நான் வந்து எழுத முடியும். யாராச்சும் சொல்ல முடியுமா? இதை 3 லைனில் இந்த மாதிரி எழுதாமல் 2 லைன்ஸில் இதை எழுத முடியும். ஹவ் கேன் யூ ரைட்? கேன் எனி ஒன் டெல் மீ? எப்படி இதை 2 லைன்ஸில் எழுதலாம்? ஒன்றும் இல்லை, இந்த f is equal to 1 போட்டிருக்கான்ல, அதை தனி ஸ்டேட்மெண்ட்டாக எழுதாமல் அதை ஃபார்க்குள்ளாரையே எனக்கு கொண்டு போயிடலாம். ஃபார்க்குள்ளாரையே கொண்டு போயிடலாம் இப்படி. ஓகே, ஸோ ஃபார் லூப்புடைய சின்டெக்ஸ் படி பார்த்தீங்க அப்படின்னா ஃபாரில் 3 பார்ட்ஸ் இருக்கணும்ல. ஃபார் லூப்பில் தேர் ஷுட் பி 3 பார்ட்ஸ். இப்போயும் 3 பார்ட்ஸ் இருக்குது. திஸ் இஸ் பார்ட் நம்பர் 1, இனிஷியலைசேஷன். என்ன அப்படின்னா நான் 2 இனிஷியலைசேஷன் சைமில்டேனியஸாக பண்ணியிருக்கேன். திஸ் இஸ் ஆல்சோ அலவுட் இன் ஃபார் லூப். ஃபார் லூப்பில் இதுவும் அலவுட் தான். செகண்ட் பார்ட்டில் கண்டிஷன், தேர்ட் பார்ட்டில் இன்க்ரிமெண்டேஷன் அப்படின்னு செஞ்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த மாதிரியும் செய்யலாம். மல்டிபிள் இனிஷியலைசேஷன்ஸ் கேன் ஆல்சோ பி டன் வித் இன் த ஃபார் லூப். மல்டிபிள் இன்க்ரிமெண்டேஷன் கேன் ஆல்சோ பி டன். மல்டிபிள் கண்டிஷன் செக்கிங் கேன் ஆல்சோ பி டன். இந்த ப்ரோக்ராம் ஒரு எக்ஸாம்பிளாக வந்து நம்ம இதுக்கு எடுத்துக்குவோம். ஓகே, இது 3 லைன்ஸில் கேல்குலேட் பண்ணியிருக்கோம். இதை சிங்கிள் லைனில் கூட கேல்குலேட் பண்ணலாம். யாராச்சும் சொல்ல முடியுமா? ஹவு டு டூ திஸ் இன் அ சிங்கிள் லைன்? இப்போ 3 லைன்ஸ் இல்லை, சாரி 3 தான் 2 ஆக்கிட்டேன். 2 லைன்ஸில் கேல்குலேட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கொண்டு வந்து போட்டுட்டேன், இது ஒர்க் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். ஓகே, என்டரி நம்பர் 5 கொடுக்குறேன். 5 ஃபேக்டோரியல் இஸ் 120. ஸோ கரெக்டாக எனக்கு ஒர்க் ஆகுது. இப்போ 3 லைன்ஸில் இருந்த இந்த கோடிங்கை இப்போ நம்ம வந்து எத்தனை லைன்ஸ்க்கு கொண்டு வந்துட்டோம்? 2 லைன்ஸ்க்கு கொண்டு வந்தோம். இப்போ 2 லைன்ஸில் இருக்கிற இந்த கோடிங்கை ஒரே லைனில் கூட கொண்டு வர முடியும். யாராச்சும் சொல்ல முடியுமா? இதை தனி லைனாக இந்த யூ ஸ்டேட்மெண்ட்லாம் இது மாதிரி நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இதை போய் ஒரு தனி சிங்கிள் லைனில் வந்து எழுதணும். சாரி, சிங்கிள் லைன் தான் எக்ஸிக்யூட் ஆகுது அப்படின்னா அதுக்கு வந்து கேர்லி பிரேசஸ் தேவையில்லை. ஒரு பாயிண்ட்டு. இன்னொன்று தட் கேன் பி ரிட்டன் adjacent to the loop itself. இங்கேயே கூட அதை வந்து நம்ம எழுதிடலாம். இப்போ பாருங்கள், ஒரே லைனில் ஒரு நம்பருடைய ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சிட்டோம். சிங்கிள் லைனில் கண்டுபிடிச்சிட்டோம். ஒர்க் ஆகுதான்னு பார்ப்போம். ஸோ என்டர் நம்பர் 7 அப்படின்னு கொடுக்குறேன். 7 ஃபேக்டோரியல் இஸ் 5040 5040 அப்படின்னு சொல்லி டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ நவ் திஸ் இஸ் ஒர்க்கிங் ரைட். கரெக்டாக இது வந்து ஒர்க் பண்ணுது. அவ்வளோதான். இது பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இப்போ என்ன இந்த எக்ஸ் ஒய் செட்டை கேல்குலேட் பண்ண வேண்டியது தான். எக்ஸில் வந்து n ஃபேக்டோரியல், ஒயில் r ஃபேக்டோரியல், n-r ஃபேக்டோரியல் இசட் அப்படின்றது வேரியபிளில் கொண்டு போய் ஸ்டோர் பண்ண போகிறோம்.
ஓகே, ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமை ஸ்லைட்டாக அப்படி மாடிஃபை பண்ணுறோம். எனக்கு இந்த தேவை இல்லாமல் இந்த பிரிண்ட் ஆஃப் எடுத்துருவோம், இது எல்லாத்தையும் வந்து எடுத்துருவோம். இப்போ கேல்குலேஷனுக்கு இந்த ஒரு லைன் தான் ஃபேக்டோரியல் கேல்குலேட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகுது. அந்த மாதிரி நம்ம சிம்பிளிஃபை பண்ணி கொண்டு வந்துட்டோம். இப்போ இது எப்படி எழுதுகிறோம் அப்படின்னு சொல்லி பாருங்கள். என்னென்ன வேரியபிள்ஸ்னு எனக்கு என்னன்னு ஒரு வேரியபிள், ஆர்னு ஒரு வேரியபிள், அப்புறம் வேறு என்ன இங்கே ஸ்க்ரீனில் எழுதியிருக்கு பாருங்கள், XYZன்னு 3 வேரியபிள்ஸ் வேணும். X, Y, Z அப்படின்னு சொல்லி 3 வேரியபிள்ஸு. வேறு என்ன, தட்ஸ் ஆல். NCRனு சொல்லி இன்னொரு வேரியபிள். அப்புறம் ஐன்னு ஒரு இந்த லூப்பில் வந்து ஐன்னு ஒரு வேரியபிள் கண்டிப்பாக வேணும், லூப் வேரியபிள். இது இல்லாமல் வேறு ஏதாவது வேரியபிள் வேணுமா என்ன? இருக்கீங்களே சார். எஃப், ஆமாம், எஃப்க்கு பதில் தான் எக்ஸ் வர போதில்ல. இது ஆக்சுவலாக n ஃபேக்டோரியலை கண்டுபிடிச்சி நான் எதில் ஸ்டோர் பண்ண போகிறேன், எக்ஸில் ஸ்டோர் பண்ண போகிறேன். அப்போ எஃப்பில் ஸ்டோர் பண்ண போகிறதில்ல. அப்போ இதை என்ன மாற்றிப்பேன், x = 1. இங்கேயும் வந்து x = x asterisk i அப்படின்னு போட்டுக்கிறோம். இப்போ n ஃபேக்டோரியலை நம்ம டெரைவ் லூப்பில் போட்டு கண்டுபிடிச்சி அதை எக்ஸில் ஸ்டோர் பண்ணிக்கிறோம். ஓகே, ஸோ இப்போ இதை 3 டைம்ஸ் எழுதணும், அவ்வளோதான். 1 2 3. ஒயில் என்ன கேல்குலேட் பண்ணணும், r ஃபேக்டோரியல் கேல்குலேட் பண்ணணும். அப்போ y = 1. இந்த i எல்லாம் அப்படியே தான் வந்து இருக்கும். i <= n போடக்கூடாது. n போட்டிங்கன்னா n ஃபேக்டோரியல் கேல்குலேட் ஆகிடும். ஆக்சுவலாக என்ன கேல்குலேட் பண்ணணும், r ஃபேக்டோரியல் கேல்குலேட் பண்ணணும். அதனால் அந்த இடத்துல நம்ம rன்னு போட்டுக்கிறோம். இங்கேயும் வந்து அது என்ன வேரியபிளில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம், y என்ற வேரியபிளில். y = what, y asterisk i. அதே மாதிரி இங்கே வந்து என்னது, z = z asterisk i. இந்த எண்டிங் வேல்யூ இருக்குல்ல, இங்கேயும் வந்து அதே மாதிரி இனிஷியலைஸ் பண்ணும்போது z = 1 தான். இங்கே வந்து i <= என்ன வரும், n minus r. n minus r. I <= n minus r. That's all. Z minus R இல்ல சார்? Z minus r. n minus r தானே. எனக்கு n ஃபேக்டோரியல், r ஃபேக்டோரியல், n minus r ஃபேக்டோரியல் தானே. எஸ் சார். ஓகே, ஸோ இப்போ எனக்கு கேல்குலேட் ஆகிடும். எக்ஸில், ஒயில், இசட்டில் அந்த இதெல்லாம் அப்படியே கேல்குலேட் ஆகிடும். இப்போ NCR கேல்குலேட் பண்ண வேண்டியது தான். NCR = n ஃபேக்டோரியல் ஆக்சுவலாக எதில் இருக்குது, எக்ஸில் இருக்குது, டிவைடட் பை y இன்ட்டு z. இது ஆக்சுவலாக வந்து ப்ராக்கெட்குள்ளார போடணும். ஏன் ப்ராக்கெட்குள்ளார போடணும்னா, இது ரெண்டுமே டினாமினேட்டரில் இருக்கிறதுனால, ஒய்யும் இசட்டும் வந்து டினாமினேட்டரில், போத் ஆர் தேர் வித் இன் த டினாமினேட்டர் அப்படின்றதுனால ப்ராக்கெட்டில் போடணும். இஃப் யூ டோன்ட் புட் திஸ் பெராந்தசிஸ் போடலை அப்படின்னா இது வேறு மாதிரி ஆகிடும். என்ன ஆகிடும், இந்த பெராந்தசிஸ் போடலை அப்படின்னா x/y இன்ட்டு இசட் இப்படி ஆகிடும், விச் இஸ் ராங். ஸோ ப்ராக்கெட் போட்டிங்கன்னா தான் அந்த இசட் வந்து இந்த இடத்துல இருக்கிறதா வந்து அர்த்தம். அதனால் இங்கே அந்த பெரான்சிஸ் வந்து போட்டணும். ஓகே, யூ ஹேவ் கேல்குலேட்டட் NCR. இப்போ அதை வந்து டிஸ்பிளே பண்ண வேண்டியது தான். பிரிண்ட் ஆஃப். இதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான வேலை செய்யலாம். என்ன செய்யலாம் சொல்லுங்கள், யாராவது பார்த்து சொல்லுங்கள். இன்புட்டே வாங்கலை. இன்புட்டே வாங்காமல் டைரெக்டாக நம்ம ஃபார் லூப்புக்கு வந்து போயிட்டோம் இல்லையா. n வேல்யூவையும் r வேல்யூவையும் இன்புட்டாக வாங்கணும். நானும் யோசிக்கிறேன், என்ன இவ்வளோ ஷார்ட்டாக ப்ரோக்ராம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு. பிரிண்ட் ஆஃப் enter the values of n and r. ஓகே, n வேல்யூ அண்ட் r வேல்யூவை நம்ம ஒரே லைனில் வந்து இன்புட் வாங்கிக்கிறோம், ஒரே ஸ்கேன் ஆஃப் ஸ்டேட்மெண்ட் வழியாக இன்புட் வாங்கிக்கிறோம். %d %n, %r. அவ்வளோதான், இந்த 2 லைன் மட்டும். அப்புறம் இங்கே கீழே லாஸ்ட் லைனில் வந்து the value of %d c %d is %d. எனக்கு அவுட்புட் எனக்கு எப்படி வரணும்னு தெரியுமா, வேல்யூ ஆஃப் 5c2 is 10 அப்படின்னு சொல்லி வரணும். அப்படின்றதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். 5c2 120 இல்லை, ஓகே சார், 5c2 10 தான். ஓகே ஓகே, இந்த ஃபர்ஸ்ட் %d வர வேண்டிய இடத்துல எனக்கு என்ன வேல்யூ வரணும், இங்கே வந்து n வரணும், இங்கே வந்து r வரணும், இந்த இடத்துல வந்து NCR வரணும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இப்போ எழுத போகிறோம். n, r, NCR. That's all. Coding is over. Now we have to test our coding. n வேல்யூ, r வேல்யூ இன்புட் கேட்குது. உங்களுக்கு ரொம்ப ஸ்டாண்டர்டாக தெரிஞ்ச நம்பர்ஸ் வந்து என்ன, 5 and 2.
ஆன்சர் வந்துருச்சா 5C2 அப்படின்னு சொல்லி? வேறு இன்புட் கொடுத்து பார்க்கலாமா? வேறு இன்புட் நம்ம ஐபிஎல் இன்புட்டை கொடுப்போம். டோட்டலாக எத்தனை டீம்ஸ் இருக்குது? டோட்டலி வி ஹேவ் how many teams? 8 teams. அது எப்படியெல்லாம் என்னென்ன எத்தனை டீமும் ஒரு மேட்ச்க்கு கம்பைன் பண்ணணும்? 2 teams per மேட்ச்னு கம்பைன் பண்ணணும். கம்பைன் பண்ணினா நம்மளுக்கு 28. ஓகே, ஸோ திஸ் இஸ் ஆன்சர். யூ அண்டர்ஸ்டாண்ட் ஹவ் என்சிஆர் ப்ரோக்ராம் ஒர்க்ஸ்? என்சிஆர் கான்செப்டும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக என்சிஆர் கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணணுன்ற அவசியமே இல்லை. பட் ஸ்கூலில் நீங்கள் படிக்காததுனால இங்கே நான் சொல்ல வேண்டியதாக போச்சு. சரி, இந்த ப்ரோக்ராம் புரிஞ்சுதா? எனி டவுட் இன் திஸ் ப்ரோக்ராம்? ஓகே, ரைட். நான் வில் ஓகே, இதான் இதை நோட் பண்ணிக்கிங்க. ப்ரோக்ராம் கோடிங்கை வந்து நோட் பண்ணிக்கிங்க. நீங்கள் ஆன்சர் அனுப்பின ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே வந்து வேறு வேறு லாஜிக்கில் அனுப்பியிருந்தீங்க, இந்த லாஜிக்கில் இல்லை. அதனால் எல்லாருமே இதை நோட் பண்ணிக்கிங்க. ஓகே, நோட் பண்ணிட்டீங்கல்ல இப்போ? ஓகே, ரைட். நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஹோம்ஒர்க்கில் வந்து என்ன சொன்னேன்னு புரிஞ்சுக்கிட்டீங்களா நீங்கள் எப்படி எழுதணும்னு? இந்த மாதிரி தனித்தனி ஃபார்லூப்ஸ், இத்தனை ஃபார்லூப்ஸ் வந்து எனக்கு வரக்கூடாது. அதாவது இந்த மாதிரி ஃபேக்டோரியல் கண்டுபிடிச்சே செய்யக்கூடாது. இன்னும் சொல்லணும்னா எனக்கு ஃபேக்டோரியல் இல்லாத மெத்தட். ஸோ அதனால் ஹோம்ஒர்க்கு வந்து எழுதிக்கிங்க. ஹோம்ஒர்க் 39th ப்ரோக்ராம். இப்போ எழுதியிருக்கிறது வந்து 38th ப்ரோக்ராம். வித்தவுட் ஃபங்க்ஷன்ஸ். இது ஆக்சுவலாக ஃபங்க்ஷன்ஸ் வச்சு இன்னும் ஈஸியாக எழுதலாம். ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்ற டாப்பிக்கை நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்ப்போம். அப்போ இதே என்சிஆரை திரும்ப எடுத்து நம்ம ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தி எப்படி எழுதுறதுன்னு பார்ப்போம். இப்போ 39th ப்ரோக்ராம் வந்து இது கேல்குலேட்டிங். டவுட் சார், நான் முடிச்சிடுறேன். ரைட், யாருக்கு? ரைட், சி ப்ரோக்ராம். ஜஸ்ட் அ மினிட். Write a C program to calculate the NCR, to calculate NCR without using factorial method. ஃபேக்டோரியல் மெத்தடை பயன்படுத்தாமல், இப்போ நான் எழுதியிருக்கிறது ஃபேக்டோரியல் மெத்தடை பயன்படுத்தி, வித்தவுட் யூஸிங் ஃபேக்டோரியல் மெத்தட் அப்படின்னா உடனே ஃபங்க்ஷன்ஸை பயன்படுத்தணும்னு நினச்சிடாதீங்க. ஃபங்க்ஷன்ஸ்லேயும் ஃபேக்டோரியல் தான் ஆக்சுவலாக நம்ம நெக்ஸ்ட் யூனிட்டில் வந்து பார்ப்போம். பட் இப்போ நான் சொன்ன மெத்தடு வந்து இன்புட்டாக வந்து நீங்கள் n அண்ட் r வந்து 7 அண்ட் 6 வந்து 7C3 அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்புட் வாங்கினீங்கன்னா எனக்கு வந்து கேல்குலேஷன் இந்த மாதிரி ஆகணும். 7 × 6 × 5 டிவைடட் பை 1 × 2 × 3. இந்த மெத்தட் சொல்கிறேன். இது ஷார்ட்கட் மெத்தட். இது இந்த ஷார்ட்கட் மெத்தடில் என்சிஆர் கேல்குலேட் பண்ணுறதுக்கான ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எழுதணும். இந்த ஷார்ட்கட் மெத்தடுக்குன்னு ஒரு சில அட்வான்டேஜஸ் இருக்குது. அது என்னன்றது நான் ஆல்ரெடி இப்போ சொல்லியிருக்கேன். இன்டீஜருடைய ரேஞ்சை தாண்டி போனால் கூட இது ஈஸியாக கேல்குலேட் பண்ணிடும். சொல்லு பேட்ரிக், என்ன உனக்கு டவுட்டு? சார் இது வந்து பேப்பர் எழுதணுமா இல்லை சி கோடிங்கில் ஆப்பில் வாட்ஸ்அப்பில் அனுப்பணும் சார்? வாட்ஸ்அப்பில் தான் அனுப்பணும். அதாவது டைப் பண்ணி பேப்பரில் எழுதினீங்கன்னா அவுட்புட் வருதா இல்லையான்னு உனக்கு எப்படி தெரியும்? சரி சார், சி கோடிங்கில் டைப் பண்ணி தான் ஆன்சரை வந்து வாட்ஸ்அப்பில் அப்படி தான் இது வரைக்கும் பண்ணிகிட்ருக்குறாங்க. ஸோ அதே ஃபாலோ பண்ணுங்கள். ஓகே சார். ஸோ இந்த டெக்னிக்கு இதுவும் ரொம்ப சிம்பிள் தான். ரொம்ப அப்படியே யோசிச்சு பாருங்கள். இது n r, இங்கே ஒரு ஃபார் லூப் போட போகிறீங்க. அந்த ஃபார் லூப் வந்து n-ல ஸ்டார்ட் பண்ணி r டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். n-ல ஸ்டார்ட் பண்ணி r டைம்ஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகணும். அவ்வளோதான். இந்த ஃபார் லூப் ரொம்ப ஈஸி. அது r ஃபேக்டோரியல் டைரெக்டாகவே இந்த இடத்துல கீழே போட்டிங்க. 1 × 2 × 3. ஸோ அப்போ இது ரொம்ப ஈஸி. 1-ல ஸ்டார்ட் பண்ணி 3-ல முடிஞ்சு அப்படியே மல்டிப்ளை பண்ணிக்கிட்டே போகணும். இந்த லூப் மட்டும் நியூமரேட்டருக்கான லூப்பில் என்ன செய்யணும்னா n-ல ஸ்டார்ட் பண்ணணும். எங்கே முடியணும்? இது r வந்து 3-ஆக இருக்குன்னா 5-ல வந்து முடியணும். அதாவது 3 டைம்ஸ் மட்டும் இந்த லூப் வந்து எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ ட்ரை பண்ணுங்கள். இன்றைக்கி கொஞ்சம் நல்ல ஒர்க் இருக்குது உங்களுக்கு இதை செய்யும்போது. அண்ட் அதுதான் வந்து ஆக்சுவலாக த மோஸ்ட் ஃபாஸ்டஸ்ட் மெத்தடு. ரொம்ப குவிக்காக அது வந்து கேல்குலேட் பண்ணோம். இந்த மாதிரி ஃபேக்டோரியலெல்லாம் கேல்குலேட் பண்ணி டிவிஷன் ஒர்க்கு, மல்டிப்ளிகேஷன் ஒர்க்லாம் பெர்ஃபார்ம் பண்ணுறதை விட தட் மெத்தட் இஸ் தட் மெத்தட் வில் பி வெரி வெரி சிம்பிள் அண்ட் ஈஸி. நெக்ஸ்ட்டு நம்ம அந்த ஸ்ட்ரிங் ப்ரோக்ராம் தான். அந்த ஸ்ட்ரிங்கை பற்றி நேற்று நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். எப்படி ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்புட்டாக வாங்கி அந்த ஸ்ட்ரிங் வேல்யூ எப்படி டிஸ்பிளே பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஒன்று. வேறு என்ன பார்த்தோம்? ஒரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒரு ஸ்பெசிஃபிக் கேரக்டரை மட்டும் எப்படி எடுக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம். டிட் வி see that? பார்த்தோமா நேற்று? ஒரு ஸ்ட்ரிங்குன்னு இன்புட்டாக கொடுத்தோன்னா அதில் 4th பொசிஷனில் இருக்கிற கேரக்டரோ இல்லை 3rd பொசிஷனில் இருக்கிற கேரக்டரையோ மட்டும் தனியாக எப்படி எடுக்கிறதுன்னு பார்த்தோமா?
Yes, sir. அதை பார்த்தோம் அப்படின்னா இப்போ இன்னொரு ப்ரோக்ராம் வந்து எழுதிக்கிங்க. மேலேயே நான் கொஷின் வந்து இங்கே எழுதுகிறேன். லைன் நம்பர் 1ல் ரைட் அ சி ப்ரோக்ராம் அப்படின்னு எழுதிக்கிங்க. டு அக்செப்ட் a string and display each character of the string line by line. இப்போ ஒன்றே ஒன்று மிஸ்ஸிங். ரைட் ஏ சி ப்ரோக்ராம் டூ அப்படின்ட்டு WAPன்னு போட்டுடுறேன். ரைட் அ ப்ரோக்ராம் டு அக்செப்ட் a string and display each character of the string line by line. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த கொஷினுக்கு மீனிங் சொல்லுங்கள் பார்க்கலாம். எழுதிட்டீங்களா எல்லாரும்? சார் வாட் இஸ் த மீனிங் ஆஃப் திஸ்? இந்த அவங்க நோட்டில் இருக்கும்ல, படித்து பார்த்து எனக்கு அந்த கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க, ப்ரோக்ராம் என்ன எதுக்கு என்ன ஒர்க்கை வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு வேணுமா? ஐஸ்வர்யா, டிட் யூ அண்டர்ஸ்டாண்ட் த ப்ரோக்ராம்? Yes, sir. வாட் இஸ் ஆஸ்க்ட் இன் தட் ப்ரோக்ராம்? என்ன கேட்டிருக்காங்க அந்த ப்ரோக்ராமில்? நிக்கிலா, ஒரு ஸ்ட்ரிங்கை அக்செப்ட் பண்ணி அதோட கேரக்டர்ஸை வந்து லைன் பை லைனா டிஸ்ப்ளே பண்ணும். எக்ஸாம்பிள் இப்போ ஜவஹர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுத்தோம்னா அது வந்து ஃபர்ஸ்ட் லெட்டர் ஃபர்ஸ்ட் லைன்ல, செகண்ட் லெட்டர் செகண்ட் லைன்ல அந்த மாதிரி டிஸ்ப்ளே ஆகும். ஓகே, கரெக்ட், குட். ஸோ ஜவஹர் அப்படின்னு சொல்லி இன்புட்டாக கொடுத்தா ஜே ஒரு லைனில், அப்படி தானே? ஜே ஒரு லைனில், ஏ நெக்ஸ்ட் லைனில், டபிள்யூ வந்து நெக்ஸ்ட் லைனில், அந்த மாதிரி வந்து எனக்கு வரணும். ஓகே, ஈச் லைன் ஒரு கேரக்டரும் அடுத்தடுத்த லைனில் வந்து எனக்கு டிஸ்ப்ளே ஆகணும். அதான். ஓகே, பார்க்கலாமா? ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு திங் இஸ் யூ ஹவ் டு இன்புட் த ஸ்ட்ரிங், டிக்ளேர் த ஸ்ட்ரிங்கை டிக்ளேர் பண்ணணும். அப்படின்னா எப்படி டிக்ளேர் பண்ணணும் அப்படின்ட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். கேர் அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணணும். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எஸ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கிறேன். டோட்டலி தேர் ஆர் சம் 50 கேரக்டர்ஸ் வித் இன் த ஸ்ட்ரிங். அவ்வளோ பெருசாக வேணும்? 25 கேரக்டர்ஸ் வித் இன் த ஸ்ட்ரிங் கேன் ஹோல்ட் அ மேக்ஸிமம் ஆஃப் 24 கேரக்டர்ஸ் அப்படின்றதுனால இந்த இடத்துல நான் 25 அப்படின்னு சொல்லி டிக்ளேர் பண்ணிக்கிட்டேன். இது இப்போதைக்கு இந்த டிக்ளரேஷன் இருக்கட்டும். வேறு என்னென்ன வேரியபிள் எப்படி இருந்தாலும் எனக்கு லூப் வேரியபிள் ஐ அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று வேணும். அதனால் ஐ வந்து நான் இங்கே டிக்ளேர் பண்ணிக்கிறேன். போதும்னு நினைக்கிறேன்ல. நவ் வி கேன் கோ டு த அந்த இன்புட் வாங்குற லைனுக்கு வந்து போகலாம். printf enter a string அப்படின்ட்டு இன்புட்டாக வந்து வாங்குகிறோம். ஸ்கேன் ஆஃப் ஸ்ட்ரிங்கை எப்படி இன்புட்டாக வாங்குறதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. இங்கே என்ன போடணும்? பர்சன்டேஜ் எஸ் போட்டால் என்ன பிரச்சனை வருதுன்றதை இது பார்த்துருப்பீங்கல்ல நீங்கள். பர்சன்டேஜ் எஸ் போட்டோம் அப்படின்னா ஸ்பேஸ் இருந்துச்சுன்னா அக்செப்ட் பண்ணாது. பட் எனிவே நான் இப்போ இன்புட்டாக கொடுக்க போகிறதில்ல, ஸ்பேஸ் எதுவும் இருக்க போகிறதில்ல. அதனால் அந்த மாதிரி போடுறோம். இந்த இடத்துல வந்து ஆம்பர்சன்ட் என் போடக்கூடாது, வெறும் எஸ் தான் வந்து போடணும். இதுக்கும் உங்களுக்கு ரீசன் என்னன்னு தெரியும் இல்லையா? தெரியாதா? ஒய் வி ஷுட் நாட் கிவ் அன் ஆம்பர்சன்ட் ஹியர் அப்படின்னு சொல்லி. ஆம்பர்சன்ட் போட்டாலும் போடலனாலும் ஒரே ஆன்சர் தான் வருது இல்லைம்மா? ஆமா சார். உங்களுக்கு அந்த மாதிரி வந்திருக்கு, பட் எல்லாருக்கும் அந்த மாதிரி வராது. சரி, ஓகே, ரைட். ஆம்பர்சன்ட் போடக்கூடாது. இதனுடைய எதனால் இங்கே போடக்கூடாதுன்றத when discussing about பாயிண்டர்ஸ் நெக்ஸ்ட் யூனிட்டில் அப்போ பார்ப்போம். எதனால் இது போடக்கூடாது அப்படின்னு சொல்லி பாயிண்டர்ஸை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணினா உங்களுக்கே ஆட்டோமேட்டிக்காக தெரிஞ்சிடும். ரைட். ஸோ இன்புட் வாங்கிட்டோம். இன்புட் வாங்கினதுக்கு அப்புறமா இதிலேருந்து ஒரு கேரக்டராக பிரித்து எடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள், நான் இப்போ ஜவஹர் அப்படின்னு சொல்லி நான் இன்புட் கொடுக்குறேன் அப்படின்னா, ஜவஹர்ன்றது ஒரு பெரிய வேர்டாக இருக்குது. கொஞ்சம் ஏதாவது சின்ன வேர்டு வந்து எடுத்துப்போம். பாபு அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்ட்ரிங். என்னுடைய லாஸ்ட் கேரக்டர் வந்து என்னவாக இருக்கும்னு உங்களுக்கே தெரியும். இந்த லாஸ்ட் கேரக்டர் வில் பி அ நல் கேரக்டர். ஸோ இப்போ இந்த ஸ்ட்ரிங்கில் ஈச் அண்ட் எவ்ரி கேரக்டர் ஆர் ஸ்டோர்டு வித்தின் த சிஸ்டம் மெமரி லைக் திஸ். ஸோ இது வந்து எஸ். இதுக்கப்புறமும் வந்து ஸ்பேசஸ் இருக்கும், எம்டியாக இருக்கும். அதெல்லாம் அப்படியே ஜஸ்ட்டு எம்டியாக இல்லை, சம் கார்பேஜ் வேல்யூ வில் பி தர். இது வந்து ஆக்சுவலாக வந்து எஸ் ஆஃப் 0, திஸ் இஸ் எஸ் ஆஃப் 1, திஸ் இஸ் எஸ் ஆஃப் 2, திஸ் இஸ் எஸ் ஆஃப் 3 அண்ட் திஸ் ஒன் இஸ் எஸ் ஆஃப் 4. ஒரு கேரக்டரையும் அடுத்தடுத்த லைனில் வந்து பிரிண்ட் பண்ணணும். ஸோ இப்போ அடுத்தடுத்த லைனில் பிரிண்ட் பண்ணணும் அப்படின்னா எனக்கு வந்து 0லேருந்து 3 வரைக்கும் முதல்ல ஃபார் லூப்பை போடணும். இந்த இன்புட்டுக்கு 0லேருந்து 3 இல்லைன்னா என்னென்னா நல் கேரக்டர் வர்ற வரைக்கும் நம்ம வந்து ரிப்பீட்டடாக செக் பண்ணணும். அப்படி தான் செய்யணும் இல்லையா? ஸோ கேரக்டர் வந்து நல் கேரக்டர்னு பார்க்குறோம். நல் கேரக்டராக இருந்துச்சுன்னா நம்ம லூப்பை டெர்மினேட் பண்ணணும். நல் கேரக்டராக இல்லை அப்படின்னா அந்த கேரக்டர் எடுத்து டிஸ்பிளே பண்ணணும்.
இப்போ லூப் வந்து எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பாருங்கள். ஃபார் லூப் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஃபார் ஐ வந்து 0th பொசிஷன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் இல்லை, 0th பொசிஷனில் தான் எனக்கு மொதல் கேரக்டர் பின்னு இருக்குது. அப்புறம் ஐ வந்து 1ஆல் இன்க்ரிமெண்ட் ஆகி இங்கே வரணும், இங்கே வரணும், இங்கே வரணும். இந்த லூப் வந்து எவ்வளோ தூரம் கண்டினியூ ஆகணும் அப்படின்னா அந்த நல் கேரக்டர் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த லூப் வந்து எனக்கு கண்டினியூ ஆகணும். ஸோ அதனால் ஃபார் ஐ இஸ் ஈக்குவல் டு 1ன்னு போட்டிருக்கோம். இந்த இடத்துல கண்டிஷன் அப்புறம் பார்க்கலாம். ஐ வந்து ஒன்று ஒன்றா இன்க்ரிமெண்ட் ஆகணும். கண்டிஷன் வந்து என்ன அப்படின்னா எஸ் ஆஃப் ஐ okay, s of I not equal to null. s of I not equal to null character. இதை வந்து இப்படி செக் பண்ணாலும் பண்ணலாம். otherwise you can check like this \0. உங்களுக்கு தெரிஞ்சது வந்து \0, அதனால \0 போட்டுங்க. s of I not equal to null அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஓகே, இப்போ பாருங்க, லூப்குள்ளார வந்து என்ன செய்கிறோம், we are just going to print ஒரு printf ஸ்டேட்மெண்ட்டை யூஸ் பண்ண போகிறோம். printf percentage c கேரக்டராக பிரிண்ட் பண்ண போகிறோம். இங்கே நம்ம எஸ் தானே போட்டிருக்கோம். இது வந்து இந்த இடத்துல ஸ்கேனஃபில் எஸ் போட்டோம். பட் பிரிண்ட் பண்ணும்போது we are not going to print the entire string. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம பிரிண்ட் பண்ண போகிறதில்ல. rather we are going to print only that particular character in that particular position. ஸோ அதனால இந்த இடத்துல வெறும் %c அப்படின்னு சொல்லி போட்டு அந்த கேரக்டர் வந்து s of i தான். s of i. ஓகே, இந்த கோடிங் புரியுதான்னு பாருங்கள். இந்த ஃபஸ்ட்டு 2 லைனில் ஒன்றுமே இல்லை, ஃபஸ்ட்டு 3 லைன்ஸில் ஒன்றுமே இல்லை. டிக்ளேர் பண்ணியிருக்கோம், இன்புட் வாங்கியிருக்கோம். இப்போ நீங்கள் கவனிக்க வேண்டியது யூ ஹவ் டு கான்சன்ட்ரேட் ஒன்லி ஆன் த ஃபார் லூப் அண்ட் த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட். ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை ட்ரை ரன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா இப்போ ஆல்ரெடி இன்புட்ஸ் வந்து மெமரியில் இந்த மாதிரி ஸ்டோர் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுப்போம். அதை ட்ரை ரன் பண்ணுறதுக்கு என்னென்ன வேரியபிள்ஸ் நம்ம யூஸ் பண்ணணும், ஐன்னு சொல்லி ஒரு வேரியபிள் யூஸ் பண்ணுறோம், ஐ. ஸோ இனிஷியலி த வேல்யூ ஆஃப் ஐ இஸ் வாட் 0. s of i not equal to null-ஆன்னு செக் பண்ணுறோம். s of i-னா i இருக்கிற இடத்துல நீங்கள் என்ன சப்ஸ்டிடியூட் பண்ணணும், 0 சப்ஸ்டிடியூட் பண்ணணும். s of 0, what is s of 0? B. s of 0 is b. b not equal to null. True or false? True. b not equal to null is true. ட்ரூன்றதுனால இது உள்ளார வந்து %c போட்டு s of i பிரிண்ட் பண்ணணும். s of i-னா எனக்கு bன்றது எனக்கு இங்கே வந்துடும். அது இல்லாமல் இன்னொன்று, இதுக்கு அடுத்தடுத்த லைனில் தானே பிரிண்ட் ஆகணும். அப்போ என்ன செய்யணும், அந்த இடத்துல \n போடணும். ஓகே, நவ் ஐ வில் பி இன்க்ரிமெண்டட் டு 1. நவ் த நியூ வேல்யூ ஆஃப் ஐ வில் பி 1. இங்கே என்ன செக் பண்ணுறோம், ஐ நாட் ஈக்குவல் டு நல்லான்னு செக் பண்ணல, நம்ம எஸ் ஆஃப் ஐ நாட் ஈக்குவல் டு நல்லான்னு தான் செக் பண்ணுறோம். எஸ் ஆஃப் ஐனா எஸ் ஆஃப் 1. எஸ் ஆஃப் 1 இருக்கிற இடத்துல என்ன இருக்குது, ஏ இருக்குது இல்லையா. அவ ஏ இருக்குது. அந்த ஏ நாட் ஈக்குவல் டு நல், எஸ் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு நல். ஸோ தட் எஸ் ஆஃப் ஐயை பிரிண்ட் பண்ணுறோம். எஸ் ஆஃப் ஐனா ஏ இஸ் பிரிண்டட் இன் த நெக்ஸ்ட் லைன். அதே மாதிரி அடுத்த லைனில் நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிடும். லாஸ்ட்டாக ஐ வந்து என்ன ஆகும்னா, ஐ வந்து 2 ஆகும், 3 ஆகும். லாஸ்ட்டாக வந்து ஐ வேல்யூ 4ன்னு ஆகும். 4ன்னு ஐ இன்க்ரிமெண்ட் ஆகும்போது எஸ் ஆஃப் 4 நாட் ஈக்குவல் டு நல். எஸ் ஆஃப் 4ல் என்ன இருக்குது, நல் கேரக்டர் தான் இருக்குது. நல் கேரக்டர் நாட் ஈக்குவல் டு நல் கேரக்டரா, ஃபால்ஸ் தானே. ஃபால்ஸ் அப்படின்றதுனால this will come out of the loop. Okay, did you understand how this coding works? ரன் பண்ணி பார்க்கலாமா? Yes, sir. Yes, sir. ஸோ ரன் பண்ணுறோம். enter a string அப்படின்னு சொல்லி இங்கே கேட்குது. will give ஜவஹர் அப்படின்னு கொடுத்து என்ட்ரு கொடுத்தேன் அப்படின்னா you can see the output like this. ஸோ ஜே ஒரு லைனில், ஏ ஒரு லைனில், டபிள்யூ ஒரு லைனில், ஏஹெச்ஏஆர் இந்த மாதிரி அவுட்புட் வந்து எனக்கு பிரிண்ட் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து ஸ்ட்ரிங்கை நம்ம லேர்ன் பண்ணிக்கிறதுக்காக இந்த மாதிரி சின்ன ப்ரோக்ராம்ஸ் எடுத்து நம்ம ரன் பண்ணி பார்க்குறோம். ஓகே, ஒரு பர்டிகுலர் பொசிஷனில் இருக்கிற கேரக்டர் எப்படி எடுக்கிறதுன்னு இது மூலயமா நீங்கள் தெரிஞ்சுக்கிறீங்க. டேக் டவுன் அனதர் ஹோம்ஒர்க். இன்னொரு ஹோம்ஒர்க் செய்யலாம்ல, அது ரொம்ப சிம்பிளான ப்ரோக்ராம், 10 நிமிஷத்தில் 5 நிமிஷத்தில் முடிச்சிடலாம். இப்போ அடுத்த ஹோம்ஒர்க்கு ஸ்ட்ரிங்கை பேஸ் பண்ணி ரைட் அ சி ப்ரோக்ராம். இதுவும் இப்போ நான் சொன்ன லாஜிக் தான். இங்கே பாருங்களேன், இப்போ நீங்கள் இங்கே ஸ்க்ரீனில் இருக்குது பார்த்தீங்களா, கிட்டத்தட்ட இதே மாதிரி தான் லைன் பை லைனாக பிரிண்ட் பண்ண வச்சுருக்கேன். எனக்கு இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா அப்படியே ரிவர்ஸ் பண்ணி பிரிண்ட் பண்ணணும். ரைட் அ சி ப்ரோக்ராம் டு accept a string and display the string
display the string in reverse. Write a C program to accept a string and display the string in reverse. Reverseல display பண்ணணும். ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸில் டிஸ்பிளே பண்ணணும். எழுதிட்டிங்களா? Yes, sir. Okay. So these two homeworks you try it at home. வேறு ஏதோ ஒன்று also try this if possible. 41. To count the number of characters. To count the number of characters within a string. ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கிட்டு அதில் மொத்தம் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி கவுண்ட் பண்ணுறீங்க. இந்த 3 ப்ரோக்ராம் மூணுமே ரொம்ப ரொம்ப குட்டி குட்டி ப்ரோக்ராம் தான். எல்லாமே வந்து இப்போ நான் இந்த போர்டில் ஸ்க்ரீனில் இருக்கிற மாதிரி ஒரு இந்த லூப் ஒன்று தான். எல்லாத்துலேயுமே இந்த இன்புட் வாங்குகிற இந்த 3 லைன் வந்து ஸ்டாண்டர்டாக இருக்கும். இந்த லூப்பில் தான் கொஞ்சம் வேலைப்பாடுகளை வந்து நீங்கள் பண்ணி டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ மற்றதெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் அப்படியே தான். ரொம்ப சின்ன ப்ரோக்ராம் தான் மூணுமே. அதனால் இந்த 3த்தையுமே இன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். நிறையா டைப் பண்ணுற மாதிரிலாம் வந்து வராது. இந்த லாஸ்ட் ப்ரோக்ராம் புரியுதா உங்களுக்கு? இதுவும் உங்களுக்கு புரியும்னு நினைக்கிறேன். ஜவஹர் அப்படின்னு சொல்லி நீங்கள் இன்புட் கொடுத்தீங்க அப்படின்னா ஐ ஷுட் கெட் த அவுட்புட் இன் த ரிவர்ஸ் ஆர்டர். ஃபார் எக்ஸாம்பிள் ஜவஹர் அப்படின்னு கொடுக்குறீங்கன்னு வச்சுப்போமே. இன்புட்டில் வந்து எனக்கு என்ன வரணும்? RAHAWAJ அப்படின்னு சொல்லி எனக்கு ரிவர்ஸில் எனக்கு ஆன்சர் வந்து டிஸ்பிளே ஆகணும். இது கிட்டத்தட்ட இதே மாதிரி தான். இங்கே லைன் பை லைன் டிஸ்பிளே பண்ணியிருக்கிறோம். இங்கே ஆக்சுவலாக \n போடக்கூடாது, லூப்பை ரிவர்ஸ் பண்ணி விடணும். அதுக்கு லெங்க்த்து கண்டுபிடிக்கணும். அதுக்கு முன்னாடி அந்த ஸ்ட்ரிங்கோடைய லெங்க்த்து கண்டுபிடிச்சா தான் நீங்கள் செய்ய முடியும். அதனால் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து என்ன செய்கிறீங்க, இந்த ப்ரோக்ராம் எழுதுங்க. கொஞ்சம் மாற்றிப்போம். இது வந்து எனக்கு 40th ப்ரோக்ராம் ஆகும். ஸ்ட்ரிங்கில் எத்தனை கேரக்டர்ஸ் இருக்குன்னு கவுண்ட் பண்ணால் தான் நீங்கள் ஸ்ட்ரிங்கை ரிவர்ஸ் பண்ண முடியும். ஸோ அதனால் இதை ஃபஸ்ட்டு போட்டுக்கிறேன். நீங்கள் அந்த கொஷின் நம்பரை மட்டும் மாற்றிக்கிங்க. நோட்டில் எழுதியிருந்தீங்க அப்படின்னா 40th ப்ரோக்ராம் வந்து கவுண்டிங் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வித்தின் அ ஸ்ட்ரிங். 41st ஹோம்ஒர்க் வந்து என்ன அப்படின்னா டு ரிவர்ஸ் த ஸ்ட்ரிங். ஓகே, செய்யலாமா? ஓகே. ஸோ எனி டவுட்ஸ் இன் டுடேஸ் கிளாஸ்? இன்றைக்கி நம்ம பார்த்ததை ஜஸ்ட் ஒரு ரீகால் பண்ணுவோம். ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம்? ஃபேக்டோரியல் ப்ரோக்ராம் எப்படி எழுதுறதுன்னு பார்த்தோம். அதுக்கு முன்னாடி என்சிஆர் அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். என்ன பர்பஸ்க்காக என்சிஆர் வந்து யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து ஹவு டு ஃபைண்ட் த ஃபேக்டோரியல் ஆஃப் அ நம்பர், அது ஆல்ரெடி ரிட்டன் ப்ரோக்ராம், அதை பார்த்தோம். அந்த கோடிங்கை பயன்படுத்தி எப்படி என்சிஆர் கேல்குலேட் பண்ணுறது அப்படின்ற அந்த ப்ரோக்ராம் என்சிஆர் ப்ரோக்ராமையும் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்சிஆரை பேஸ் பண்ணி ஒரு ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருக்கேன். ஃபேக்டோரியல் மெத்தட் இல்லாமல் என்சிஆரை வந்து கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஸ்ட்ரிங்கை எப்படி வந்து நம்ம ரிவர்ஸ் பண்ணுறது, ஒரு ஸ்ட்ரிங்கை இன்புட்டாக வாங்கி அந்த ஸ்ட்ரிங்கில் உள்ள கேரக்டர்ஸை 1 by 1 எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன கோடிங் ஒன்று பார்த்தோம். அதை பேஸ் பண்ணி 2 ஹோம்ஒர்க் வந்து கொடுத்துருக்கேன். யூ ஹவ் டு கவுண்ட் த நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் வித் இன் அ கிவன் ஸ்ட்ரிங், தட் இஸ் ஒன். அண்ட் த அதர் இஸ் டு டிஸ்பிளே த ஸ்ட்ரிங் இன் அ ரிவர்ஸ் ஆர்டர். அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நீங்கள் ரிவர்ஸில் வந்து பிரிண்ட் பண்ணணும். பிரிண்ட் பண்ணுறதுக்கான கோடிங்கும் ஹோம்ஒர்க்காக கொடுத்துருக்கேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வில் வைண்ட் அப் த கிளாஸ் ஃபார் டுடே. தேங்க்யூ. டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் மட்டும் இருங்க. டவுட்ஸ் இல்லை அப்படின்னா யூ கேன் லீவ் த மீட். சார் 40 என்ன பேட்ரிக்? 41 கொஷின் 41 கொஷின் வந்து ரைட் a C program to accept a string and display the string in reverse. அப்படியே வெயிட் பண்ணுங்க சார். ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ சார். Thank you, sir. Thank you, sir. தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. Thank you, sir. தேங்க்ஸ்மா.